ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணணும். அன்னைக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த விளாகில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிஸியாகிருச்சு. ரொட்டீன் விளாக் எல்லாமே கண்டினியூவாக கொடுக்க முடியல. ஏன்னா ஊருக்கு வந்ததும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், அப்புறம் ஷாப்பிங் போகிறோம், வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு டே எல்லாமே அந்த மாதிரி தான் போயிருச்சு. கணக்குக்கு தான் ஒரு 1 மந்த் லீவு. பட் ஆனால் லீவ் என்னவோ ஒரு 20-25 நாள் தான் இருந்தது. எந்த மாதிரி அந்த 25 நாளும் போனது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக நான் டெய்லியும் அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிமேல் ஓரளவுக்கு வீடியோ ரெகுலராகவே வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஜுவல்லரி ஷாப்பில் இருந்து தான் நாங்கள் ஷாப்பிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் கரெக்டாக வீட்டில் இருந்து ஒரு 11 மணி போல் கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் போனோம். காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு சாம்பார் சாதம் மாதிரி பண்ணி ஒரு காய் வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர், என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான என்னுடைய ஃபேமிலி மெம்பரோட சேர்ந்து தான் நாங்கள் போயிருந்தோம். தேவாதியும் அவங்க அப்பா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் நிறையா ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. தேவாதியும் கூட்டிகிட்டு போனால் நம்ம ஏதோ கொஞ்சம் பார்த்து வாங்க முடியாது, நம்மளை அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் பசங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கடை தான் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற கடை. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ராசியான கடைன்னு சொல்லணும். எப்போ எனக்கு மேரேஜ் ஆச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் இந்த கடையில் தான் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு சிங்கிள் ஷாப் மாதிரி தான் ஒருத்தர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு செந்தில் முருகன் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு அந்த நேமில் தான் இப்போ இருக்குது. முன்னாடி இது வெற்றிவேல் ஜுவல்லரின்னு இருந்தது. என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் வெற்றிவேலா, அதனால் கொஞ்சம் டச்சில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஷாப் எப்போவுமே. இப்போ அதை கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணிவிட்டு செந்தில் முருகன் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ இது நியூவாக வந்திருக்க ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஃபுல்லுமே ஆன்டிக் ஒர்க்கு ஜுவல்லரி தான். கீழே இருக்கிறது நான் போட்டிருந்தது 15 பவுன் கிட்ட இருந்தது. இதுக்குரிய செட்டாக இருந்த அந்த நம்ம உள்ளாங்கழுத்துக்குள்ளே போடுற மாதிரி இருந்த அந்த ஜுவல் வேறு ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெரிய மாலை மட்டும் இருந்தது. சரி, அந்த மாலை மட்டும் தான், அதை பற்றி தான் நியூவாக வந்திருக்கு, இது ஒரு நியூ டிசைன் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, மாலை மட்டும் போட்டு பார்க்கும்பொழுது கழுத்தில் கொஞ்சம் அங்கே மேலே எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, அதனால் இன்னொரு ஜுவல்லும் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து வியர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கீழே இருக்கிற நகை 15 பவுன் கிட்ட சொல்லியிருந்தாங்க. மேலே இருக்கிறது 6 பவுனோ 7 பவுனோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் சூப்பரு, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இந்த கேரளா டைப் மாலைலாம் நம்ம போட்டோன்னா குழந்தைங்க இதெல்லாம் தூக்கி வச்சோன்னா எங்கேயாவது வளைஞ்சிக்கும் உடஞ்சிக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஜுவல் அந்த மாதிரி இல்லை, சூப்பராக இருந்தது. நாங்கள் வேறு ஒன்று வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். இது நியூ கலெக்ஷன் சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் அந்த கடையில் நிறைய டைம் ஜுவல் வாங்கியிருக்கோம். நாங்கள் ஒரு ரெகுலர் கஸ்டமர்னே சொல்லலாம். அதனால தான் எங்களுக்கு இந்த நகையை பற்றின ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. எனக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வாங்கணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது. நான் அன்னைக்கு வெள்ளி தான் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஜுவல் கடைக்கு போயிட்டு அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சதுமே நேராக நாச்சியார்ஸுக்கு போயாச்சு. மதுரையில் இல்லாத பொருளே இல்லைங்க. எல்லா பொருளுமே மதுரையில் கிடைக்கும்.
என்ன நம்ம தேடி வந்தாலும் நம்ம மதுரையில எல்லா பொருளுமே கிடைக்கும். நம்ம வந்து திருப்தியா ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம். அன்னைக்கு நான் போன கடை வந்து நாச்சியாஸுக்கு தான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து குட்டீஸுங்களுக்கு இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் எதிர்பார்த்த கலர்ல வந்து சைஸு கிடைக்கல. அதனால கொஞ்சம் சிம்பிளா ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி மட்டும் வாங்கிட்டு, அங்கேயே பில் போட்டுட்டு அப்படியே கீழ வந்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் டெய்லி யூஸுக்கு வந்து போடுறதுக்காண்டி கொஞ்சம் பிளாசோ டைப்ல கொஞ்சம் பார்த்தேன். அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு நான் வந்து ஒரு 2 எடுத்திருந்தேன். ரூ. 300 தான். நல்ல குவாலிட்டியா இருந்தது. இங்க வந்து நம்ம காசு கொஞ்சம் கூட போட்டு எடுத்தா இன்னும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம பைசா ஜாஸ்தி போட்டு நம்ம கிளாத் வாங்குறோமோ, அதுக்கேத்த மாதிரி நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருக்கும். நான் வந்து ஒண்ணு நாச்சியாஸுக்கு போவேன். இல்லாட்டினா மேக்ஸிமம் வந்து இன்னொரு கடை இருக்கும். ஏகே அகமத்துன்னு சொல்லியிருக்கும். எங்க அம்மா எங்க சின்ன பிள்ளையிலேருந்து எங்க அம்மா வந்து அந்த கடைக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. சேம் அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ரேட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அன்னைக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த நாச்சியார் கொஞ்சம் கிட்ட இருக்கனால ஃபர்ஸ்ட்டு இங்க போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அங்க போலான்னு சொல்லி போயாச்சு. நான் வந்து இங்க வந்து குட்டீஸுங்களுக்கு ட்ரெஸ்ஸும், எனக்கு வந்து கொஞ்சம் பிளாசோ டைப்ல வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து என் கூட வந்திருந்தவங்களும், அவங்களும் அவங்க பசங்களுக்காக கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. நான் வாய்ஸ் ஓவர் இப்போ குடுக்குறேன். நான் சொன்னேன்ல எங்க வீட்ல வந்து மாடு, குட்டி, கன்னு எல்லாம் இருக்குன்னு. நான் இப்போ வாய்ஸ் குடுக்கும்பொழுது மாடு அங்க சவுண்டு போட்டுட்டே இருக்கு. ஏன்னா, அதுக்கு வந்து டயத்துக்கு சாப்பாடெல்லாம் வச்சிரணும். இல்லாட்டினா அப்படிதான் சவுண்டு போட்டுட்டே இருக்கும். நான் வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன். அது ஊட ஊட அதுவும் சேர்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பா இருந்ததுன்னா கண்டிப்பா சாரி. எங்களுக்கும் சாப்பாடு டைம் வந்துருச்சு. ஆஃப்டர்நூன் போய் அந்த ஹோட்டல் பேர் வந்து ஜேக்கன் ரெஸ்டாரண்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா ஃபேமஸ்ஸு. நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் போனது. இங்க வந்து இன்னொரு ஹோட்டல் இருக்கு. அங்க தான் போவோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். பிரியாணி எல்லாமே நல்ல டேஸ்ட்டா இருந்தது. நாங்க வந்து பிரியாணியும், கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் தந்தூரியும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் திருப்தியா சாப்பிட்டாச்சு. ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு 2 கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து திருப்தியா சாப்பிட்டுட்டோம்னா அப்புறம் இது வந்து இன்னொரு கடை. இந்த கடையோட நேம் வந்து மைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பசங்களுக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஷார்ட் டாப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்குமே ட்ரெஸ்ஸு வந்து இங்க நல்லா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு இங்க தான் அதிகமா வாங்குவேன். சரி ஒரு டைம் வந்து நாச்சியார்லயும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம். ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சைஸு கிடைக்கல. அதனால தான் ரெஃப்யூஸ்ல வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து நாச்சியார்ஸ்ல இந்த பிளாசா டைப்ல வாங்கியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாவே நான் வந்து ஒரு ஷார்ட் டாப் வந்து பார்த்துருந்தேன். அது எல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பூனேல இருக்க நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நான் போடுற டாப் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, நாங்க ஊர்லேருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு பைசா எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. சரி அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கையோட வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு 2 டாப்பு, எனக்கும் கொஞ்சம் 2 டாப் எல்லாம் எடுத்திருந்தேன். இங்க வந்து பிளாசோ வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஷார்ட் டாப்பு தான் இங்க வந்து நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் ஷார்ட் டாப்பு இங்க வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஷர்ட் எல்லாம் பார்த்தோம். இங்கேயுமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 400லேருந்து ஒரு 600க்குள்ள தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷர்ட் எல்லாமே கொஞ்சம் டெய்லி யூஸுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ஷர்ட் எல்லாமே வாங்கியாச்சு. நான் வந்து அடிக்கடிலாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஊருக்கு வரும்பொழுது அப்படிதான் நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பேன். பசங்களுக்கு வேணும்னா அப்பப்போ கொஞ்சம் வாங்கிப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ரேரா தேவைப்படுது. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். மற்றபடி மந்த்லிலாம் ட்ரெஸ்ஸு வாங்குறது அந்த மாதிரி பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க, தீபாவளிக்கு ஒரே ஒரு டைம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. அந்த
தீபாவளி டயத்துல அந்த 1 இயர்க்கு தேவையானத கொஞ்சம் பல்கா வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே பழகி வந்தாச்சு. இப்போ தான் கொஞ்சம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் குடுத்தனால கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்காக மந்த்லி மந்த்லி வாங்குறதெல்லாம் கிடையாது. போன டைம் வந்ததுக்கு அதுக்கு முந்தின டைம் இதே மாதிரி தான் கொஞ்சம் பல்கா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த லீவுக்கு வந்தப்போ எதுவும் வாங்கல. இந்த லீவுக்கு தான் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போறேன். இது நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்குனேன் அப்படின்றதையும் வீடியோவுடைய லாஸ்ட்லயே வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன ஹஸ்பண்டுக்கு வந்து ஷர்ட் வந்து கொஞ்சம் பிளெயினா இருந்தா தான் போடுவாங்க. பின்னாடி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரு அந்த மாதிரி பொம்மை, டெடி அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் போடுறதுக்கு யோசிப்பாங்க. அதுதான் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு கரெக்டா கொஞ்சம் கீழ வந்தாச்சு பில் போடுறதுக்கு. கொஞ்சம் இன்னர் வேர் எல்லாமே கொஞ்சம் வாங்கியாச்சு. இங்க வந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ரேட்ல வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ, அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு இந்த கடையில வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வாங்கினதுக்கு நான் தனியா பில் போட்டுட்டேன். என் கூட வந்தவங்களும் அவங்க அவங்க பசங்களுக்காக வாங்கியிருந்தாங்க. அவங்களும் தனியா பில் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருந்தேன்ல, அங்கேயும் தனியா வாங்கியாச்சு. இப்போ நான் காமிக்கிறேன்ல டிஸ்ப்ளேல இருக்குல்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பாடு எல்லாமே நல்ல டேஸ்ட்டா இருந்தது. பிரியாணி தான் அங்க ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மயோனைஸ் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அது வந்து நல்ல டேஸ்ட்டா இருந்தது. நல்லா இனிப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த பிரியாணிக்கு தான் குடுத்துருந்தாங்க காம்பினேஷனா. அது வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட சாப்பிட வந்து அதோட டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அப்புறம் நாங்களும் எல்லா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 5:30 அப்படின்றபோது டவுன்லேருந்து மதுரையிலேருந்து நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்பொழுதே வீட்ல பசங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பசங்களுக்காக ஐஸ்கிரீமு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். இது வந்து நம்ம திருப்பரங்குன்றம் கோவில்ல ஒரு வேண்டுதலுக்காக வாங்கியிருந்தேன். இந்த வேல் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். நம்ம அங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர்னால அந்த நகையை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு ட்ரெஸ் வந்து 450க்கு மேலே, இன்னொரு டாப் வந்து 350. அந்த 450க்கு மேலே இருக்க டாப்புக்கு வந்து உள்ள லைனிங் கிளாத் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. 350 வந்து லைனிங் கிளாத் இல்லை. பட் ஆனால் ஓகே தான், நல்லா இருந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.